ஸ்ரீ, நான் உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? இன்னும் ஒரு வருஷத்துல எனக்கு கல்யாணம் ஆகட்டி வாழ்நாளே கல்யாணம் ஆகான்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுடா. ஆனா என்ன ஆனா? நம்ம லவ் மேட்டர் எங்க வீட்டுல சொல்லி நான் ஓகேவே வாங்கிட்டேன். ஆனா நீ இன்னும் உங்க வீட்டுல பேசவே இல்லையே. பேசிடுவேன்டா. ஆனா எங்க வீட்டுல எப்ப நான் போய் பொண்ணு வீட்டுல பேசுறது, எப்ப நான் போய் பொண்ணு வீட்டுல பேசுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்குடா. ஆனா என்ன ஆகுனா ஆனா ஆனா ஆனான்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஆனா? ஆனா எனக்கு தான் எங்க வீட்ல எனக்கு முன்னாடி அக்கான்னு ஒருத்தி பிறந்து தொலைச்சிருக்காளே. அவளுக்கு கல்யாணம் நடந்தா நமக்கு கல்யாணம் நடக்கும். அவளுக்கு கல்யாணம் நடந்தா நம்ம லவ் மேட்டர் நான் வீட்ல பேச முடியும். அவளுக்கு கல்யாணம் தான் உங்க வீட்ல இருக்கவங்க எங்க வீட்ல வந்து பேச முடியும். அப்ப உங்க அக்காக்கு தான் கல்யாணம் பண்ணி தொலைக்க வேண்டியதானே? அவ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. ஸ்ரீ, இன்னும் 3 மாசம் உங்க அக்கா கல்யாணம் நடந்தா அடுத்த 6 மாசம் நம்ம 2 பேருக்கு கல்யாணம். அப்படி இல்ல என்ன நீ மறந்துரு. அம்மா, அப்பா, அடியே இங்க வாடி. ஒருத்தினால நாங்க எல்லாரும் எவ்வளவு பேச்சு வாங்குறோம் தெரியுமா? நான் என்னடி பண்ண? நீ எதுவுமே பண்ணாததாண்டி என் பிரச்சனை. நீ ஒருத்தி கல்யாணம் பண்ணாதனால அம்மாக்கு அப்பாக்கு ஏன் எனக்கு கூட எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? மா சொல்லுமா. ஆமாண்டி, உன்னால எந்த ஃபங்க்ஷன்லையும் தலை காட்டவே முடியல. யாரை பாரு உங்க மூத்த பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் கேட்டு சாவடிக்கிறாங்க. ஏன் வாங்கி வச்ச புதுசை எல்லாம் கட்டாம பீரோல அப்படியே இருக்கு. ஆமாம்மா, அப்பா வயசுக்காரங்கெல்லாம் பேரம்பேத்தி எடுத்து தாத்தா விட்டாங்க. அப்பா இன்னும் யூத்தாவே இருக்கு. உனக்கே கல்யாண வயசு ஆயிடுச்சு, இன்னும் உங்க அக்கா கல்யாணம் ஆகலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க தெரியுமா? உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அப்பாட்டு சொல்லுமா, அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதேன். ஏங்க அவளுக்கு பிரச்சனைனா உங்ககிட்ட எப்படிங்க சொல்லுவா? அம்மாட்ட தான் சொல்லுவா. சொல்லுமா. இல்லைன்னா யாராச்சும் லவ் பண்றியாடி சொல்லு, நம்ம அப்பா அம்மா சேர்த்து வைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. சேர்த்து வைக்க மாட்டீங்களா? ஐயோ, எனக்கு கல்யாணம் நினைச்சாலே பயமா இருக்கு. பயமா? பயமா இருக்கா? என்ன பயம்? ஆமா, இப்பெல்லாம் கல்யாணம் ஆனாலே 6 மாசத்துல டிவோர்ஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம வரதட்சணை கொடுமை, மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமைன்னு இத்தனை கொடுமை இருக்கு. இது எல்லாத்தையும் விட எனக்கு சமைக்கவே தெரியாது. நான் எப்படி கல்யாணம் பண்றது? இதெல்லாம் ஒரு பிரச்சனையடி, அதெல்லாம் கத்துக்கலாம். ஆமாம்மா, உங்க அம்மா பாரு, கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்னமும் சமையல் கத்துக்கிட்டு தான் இருக்கா. பா, இன்னும் எண்ணி 3 மாசத்துல அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த தங்கச்சியோட பொறுப்பு. நீங்க 2 பேரும் போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் போன்ல யார் கால் பண்றா பாரு, எடுத்து பேசு. மா, நான் புரோக்கர் பேசுறேன். உங்க பொண்ணுக்கு வரம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வேற ஊர்ல மாப்பிள்ளை பார்க்கலாமா? அண்ணா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவளுக்கு இப்போதைக்கு நாங்க கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்ல. சோ விட்டுருங்கண்ணா. ஏய், நான் இப்ப கல்யாணம் வேணான்னு சொன்னேன். நீங்க கூட்டிட்டு வந்த 2-3 ப்ரொஃபைல் எனக்கு பிடிக்கல, அதுக்கு கல்யாணமே வேண்டான்ற. அப்படி வா வலிக்கே. இதுதான் ஜோடி ஆப். இதுல டிப்ளமோ, 10th, 12th அதுக்கும் கீழே படிச்சவங்களுக்கான மேட்ச் மேக்கிங் ஆப். இதுல லட்சக்கணக்கான ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. லட்சக்கணக்கான ப்ரொஃபைல்ஸா? இது சேஃபா? 100% சேஃப் தான். இதுல இருக்க மாப்பிள்ளை ப்ரொஃபைல்லாம் கவர்மெண்ட் ஐடி வெரிஃபை பண்ணியிருக்காங்க. உனக்கு இன்னொன்று தெரியுமா? இப்போ ஜோடி ஆப் பொண்ணுங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீ. பாரு, ஏய், ஆப் ஃபுல்லா தமிழ்ல இருக்கு. சரி, அப்ப நான் இப்பவே டவுன்லோட் பண்றேன். இவங்க எதுக்கு வந்தாங்க? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. ஓ, இவங்க வந்து பேசுனா நான் கல்யாணம் பண்ணிப்பேனா? நீ நினைக்க மாதிரி இந்த 3 பேரும் சாதாரணமான ஆள் இல்லடி. 3 பேரும் மேரேஜ் லைஃப்பை கரைச்சி குடிச்சவங்க, மேரேஜ் லைஃப்பில் சக்ஸஸ் ஆனவங்க. நேற்று வரைக்கும் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தீல, இவங்க கிட்ட பேசினதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் கேட்ப பாரு.
சக்ஸஸ் ஆனவங்களா? ஏய், இந்த ராஸ்மிக்கு போன வாரம் தாண்டி கல்யாணம் ஆச்சு. அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது, வா. என்ன மிருகலா, ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்ட போல இருக்கு. அது நீங்க 3 பேர் சொல்றத பொறுத்து இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், உன்னோட மேரேஜ் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும்னா லவ் பண்ணு. என்னது? லவ் பண்ணு. லவ் பண்ணா மனசு சந்தோஷமா இருக்கும். அதே லவ் பண்ற பையனையே கல்யாணம் பண்ணா வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும். கரெக்ட். ஏய் அதெல்லாம் இல்லடி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணு. அரேஞ்ச் மேரேஜில் எல்லாமே சர்ப்ரைசஸாக இருக்கும். ஏன் மாப்பிள்ளையே பொண்ணு பார்க்க போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பேன்னா பார்த்துக்கோ. ஏன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சொல்கிறத நீ கேளு. உன்னை யார் யார் கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்களோ எல்லா கல்யாணத்துக்கு போ, உன் கல்யாணம் நடந்துடும். அது எப்படி? கல்யாணத்தன்னைக்கு எங்கள் அக்கா ஓடி போயிட்டா, அப்புறம் என்ன பண்ணுறது, எங்கள் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளைவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன சொல்றீங்க? உன்னை யார் யார் கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்களோ எல்லா கல்யாணத்துக்கு போ. ஏதாவது ஒரு பொண்ணு ஓடி போயிடுவா, அப்புறம் அந்த மாப்பிள்ளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. லூஸ் மாதிரி பேசாதீங்க, நான் சொல்றது கேளு. லவ் மேரேஜ் பண்ணு. லவ் மேரேஜில் பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. லவ் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜ். அக்கா மேரேஜ். லவ் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். அக்கா மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். நான் சொல்ற கேளுங்க, அக்கா மேரேஜ். எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோன்லேயே தான் இருப்பியாடி. அந்த ஃபோனை கொஞ்ச நேரம் கூட கீழே வைக்க மாட்டியா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த ஃபோனை உடச்சிடுறேன் பாரு. பாத்தியா, இன்னார் நீ கல்யாணம் பண்ணியிருந்தா அம்மாட்ட திட்டு வாங்கியிருக்க மாட்டேல. கல்யாணம் பண்ணிக்கூடி. தூக்கமே வரமாட்டேது. இதுக்கு தான் கல்யாணம் பண்ணினா நல்ல தூக்கம் வரும். கல்யாணம் பண்ணிக்கூடி. ஏய் சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க, இந்த துணியெல்லாம் துவைச்சு காய போடு. பாத்தியா, கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உன் புருஷனையே வேலை வாங்கியிருக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கூடி. என்னடி இன்னும் கரண்ட் வரல? ஷட் டவுனா? ஆமாம், நீ மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிருக்குமா? ஏன்டி சம்மந்தமே இல்லாமல் பேசுற? உனக்கு என்னடி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதானே? பண்ணிக்கிறேன். சூப்பர்க்கா. புரோக்கர் என்ன? ஏய், யார் இவங்க? இவங்க தான் நம்ம புரோக்கர் அண்ணா அனுப்பிச்சுட்ட 3 மாப்பிள்ளைங்க. பேசி பாருக்கா, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். எதுக்காக உடஞ்ச கண்ணாடி போட்டிருக்கீங்க? இந்த கண்ணாடி மட்டும் உடையலைங்க, என் வாழ்க்கையே உடஞ்சுதான் இருக்கு. அதை ஒட்ட வைக்க தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். புரியலையே. நான் இப்போதாங்க ஒரு பெரிய பிரேக்கப்லேருந்து வந்திருக்கேன். அதோட வலி இன்னும் என்னை விட்டு போகலை. சாரிங்க. பரவாயில்லைங்க. ஆமா, அது எப்படி பிரேக்கப் ஆச்சு? அதுக்கு முன்னாடி பிரேக்கப் ஆன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதான். அதுவும் எப்படி பிரேக்கப் ஆச்சு? அது ரொம்ப சில்லி ரீசனுங்க. என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜஸ்ட் அவுட்டிங் போனேன். அது அவளுக்கு பிடிக்கல, அது அவளும் பிரேக்கப் பண்ணிட்டேன். என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னா, வேண்டாங்க, உங்க வாழ்க்கையை ஒட்ட வைக்கிற அளவுக்கு திறமையும் தெம்பும் என்கிட்ட இல்லை. வாங்க. நீங்க ஓட்ட வைக்கிறீங்களா? செருப்பு பிஞ்சிரும். அதை நான் ஓட்ட வைக்கிறேங்க. போடா. நெக்ஸ்ட். உங்களை பத்தி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னாலும் தைரியமா கேட்கலாம். இவ்வளோ பேசுறேன்ல, ஏதாச்சும் பேசுங்க. சரிங்க, பாய். என்னக்கா, ஓகேவா? அவன் இங்கேயே ஏதோ பேச மாட்டேங்கிறான்டி. இவனால கல்யாணம் பண்ணிட்டு என்னடி பண்றது? நெக்ஸ்ட். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க. ஐ எம் பேசிக்கலி a very good person. எப்போவாச்சும் தம் அடிப்பேங்க. தம் அடிப்பீங்களா? ஐயோ,
நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. எப்பயாச்சும் சரக்கு அடிக்கும் போது தம் அடிப்பேன். சரக்குமா? பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் என்ன தப்பாக எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. எப்பயாச்சும் ரம்மி ஆடும்போது சரக்கு அடிப்பீங்க, அவ்வளோதான். அது வேறையா? எப்பவாச்சும். போதும். இதே மாதிரிதான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரணும். கடைசி வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். சரி வரமா? சரிங்க. ஏய் என்னடி ஆச்சு? ஏய் என்னடி வெக்கலாம் படுற? ஓகேவா? எப்படி? ஏங்க ஓப்பனாக சொல்கிறேங்க, நான் ஐடியில் தான் இருக்கேன். மந்த்லி 50,000 சேலரி. ஐடினாலே உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாம் இருக்கும். ஸோ நான் தம் அடிப்பேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் குறைச்சிக்கிறேன். உங்கள் அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துப்பேன். அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மாவையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். சரி வரேங்க. இதுக்கா ஓகே சொன்ன? இதுக்காக மட்டும் இல்லை. என்ன? எனக்கு சின்ன வயசுலேருந்தே பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் தங்கச்சின்னா உசுறு. யாராச்சும் முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு அண்ணான்னு கூப்பிட்டா போதும், ரொம்ப சந்தோஷப்படுவோங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையங்க. சின்ன வயசுலேருந்து தனியாகவே வளர்ந்துட்டேன். இப்போ உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் அவங்க உங்கள் தங்கச்சி இல்லைங்க, என் தங்கச்சி. உங்கள் அப்பா அம்மா தங்கச்சி இவங்களெல்லாம் எப்போ பார்க்கணுன்னு தோணுச்சுனாலும் தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நம்ம நல்லா பார்த்துக்கலாம். நான் அலோ பண்ண மாட்டேன்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இப்போ சொல்லு, ஓகேவா? ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி அழுகுற? இவ்வளவு நாள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணேன். சடனாக நீ போறேன்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமேல் நான் தனியாயிருவேன்ல. அடிக்காதடி. சரி, இப்போதானே கல்யாணம் இருக்கு, இன்னொரு 6 மாசம் போட்டும். அவனை வீட்டில் வந்து பேசு. அப்பா அம்மா ஓகே சொல்லனாலும் நான் பேசி சம்மதம் வாங்குறேன். உனக்கு எப்படி தெரியும்? நான் உன் அக்காடி.